மேகேதாட்டு அணை கட்டக்கூடாது என்ற அந்த தீர்மானத்தில் பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருஷத்துக்கு 750 டிஎம்சி தண்ணீர் காவிரியில வருகிறது என்பதுதான் ஒரு கணக்கு. அதுல கர்நாடகாவுக்கு 285 டிஎம்சி தான் அவங்களுக்கு உரிமை. தமிழ்நாட்டுக்கு 404 டிஎம்சிக்கு மேல உரிமை இருக்கிறது. ஆனா அது குறைஞ்சி பேச்சுவார்த்தை மூலமா இன்னைக்கு 175.25 டிஎம்சி, பாண்டிச்சேரிக்கு 7 டிஎம்சி, கேரளாக்கு 30 டிஎம்சி. ஆனா இந்த 175.25 டிஎம்சிய ஒரு மாதமும் ஒரு டைம் டேபிள் போட்டு அவங்க கர்நாடக அரசு நமக்கு தந்திருக்கணும். இது வரைக்கும் வரலாற்றிலே கிடையாது. அப்படி டைம் டேபிள் போட்டு இந்த மாதம் ஒரு 12 டிஎம்சி, அடுத்த மாதம் 32 டிஎம்சி தந்ததே கிடையாது. நமக்கு ஜூன் மாசம் 9.18 டிஎம்சி தண்ணீரை கர்நாடக அரசு நமக்கு திறந்து விட்டிருக்க வேண்டும். ஆனால் கடந்த ஜூன் மாதம், அதாவது இந்த 2026 2 மாசத்துக்கு முன்னாடி அவங்க திறந்து விட்ட தண்ணீருடைய அளவு 2 டிஎம்சி தான். ஜூலை மாசம் 31.24 டிஎம்சி தண்ணீர் திறந்து விட்டிருக்க வேண்டும். 1 டிஎம்சிக்கும் குறைவான தண்ணி தான் திறந்து விட்டுருக்காங்க. அப்படின்னா அந்த சட்டத்தையோ தார்மீக நடவடிக்கையோ காவிரி ஆணையத்துடைய தீர்ப்பையோ உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதையுமே கர்நாடக அரசு மதிக்கவே இல்லை. இதுவரைக்கும் அவங்க திறந்து விட்டதே இல்லை. நமக்கு அதனாலதான் குறுவை சாகுபடிக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. குறுவை சாகுபடி பண்ண முடியல. அதனாலதான் விவசாயிகள் பாதிச்சிருக்கிறாங்க. இது எப்படி பார்க்கணும்னா, நமக்கு வர வேண்டிய தண்ணிய அவங்க கொடுக்கல. ஆனா எப்படி இந்த ஆடிப்பெருக்குல தண்ணி வந்தது? ஆடி 18 வந்து போச்சு. ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும், திங்கக்கிழமை எல்லாம் சேலம், தருமபுரி மாவட்டங்கள் ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடி இருக்காங்க. இந்த காவிரி தண்ணி எங்க வந்ததுன்னு யோசிக்கலாம். ஆனா அது காவிரி தண்ணி கர்நாடக அரசு நமக்காக கொடுத்த தண்ணி கிடையாது. கேரளால வயநாட்டுல பயங்கரமா மழை பெஞ்சுது. அந்த வெள்ள நீர், அதிகப்படியான அந்த வெள்ள நீரை தான் அவங்க கபினி அணையில தேக்கி வைக்கிறாங்க. அந்த தண்ணி கபினி டேம் ஃபில் ஆயிடுச்சு. ஃபில் ஆனதுனால வேற வழி இல்லாம தான் தண்ணி, உபரி நீர், வெள்ள நீர் தான் நமக்கு திறந்து விட்டுருக்காங்க. ஹாரங்கியில இருக்கிறதோ, ஹேமாவதியில இருக்கிறதோ, கேஆர்எஸ்ல இருக்கிற கிருஷ்ணராஜசாகர் டேம் தண்ணி அவங்க திறந்து விடல. அது முழுக்க கர்நாடக மாநிலத்தில் அந்த பெய்யக்கூடிய மழை, அந்த காவிரி நதி நீரை அதை தேக்கி வச்சுட்டாங்க. இது கேரளால இருந்து வர வேண்டிய தண்ணி தான் வேற வழி இல்லாம கபினி மூலமா நமக்கு வந்திருக்குது. அதனால அவங்க மனசு சட்டப்படி திறந்து வைக்கல, ஆணையத்தோட தீர்ப்புப்படி திறந்து வைக்கல. அவங்க தண்ணி அதிகமான வெள்ள நீர் அவங்க ஊர்ல